Hi everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி 1 ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய DRDO. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி 1 அப்படின்ற ஏவுகணை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்ல இருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடிய ஒரு சக்தி உடையதான் இந்த அக்னி 1. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2500 கிலோ வரையிலான அந்த வெடிகுண்டுகளை என்ன பண்ணலாம்னா இந்த அக்னி 1 அப்படிங்கிற ஏவுகணை வந்து சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. ஸோ பயன்பாட்டில் எப்போலேருந்து இது பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னா 1979ஆம் ஆண்டு முதல் இந்த அக்னி 1 ஏவுகணை பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருக்கு. ஸோ இது எங்க வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூர்ல தான் இந்த சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி 1ல இருந்து அக்னி 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த ஏவுகணைகள் 700 கிலோமீட்டர் முதல் 3500 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தியுடையது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஜூன் 12 மாநிலங்களவை இடைத்தேர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ராஜ்யசபா பாலிட்டியில ராஜ்யசபால கவர் ஆகும். ஸோ ஆர்டிகிள் 80. ஸோ இதில் தான் ராஜ்யசபாவினுடைய அந்த அமைப்பு ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 250 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் இதில். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் வந்து 245 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இதில் 225 மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸில் இருந்து ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ 8 மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஸோ இவங்களுக்கு ஒரு 8 ரெப்ரசன்டேஷன். அடுத்ததாக ஒரு 12 ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேஷன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட்ஸ் பேஸ்ட் அப்பான் பாப்புலேஷன் தான் இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து வழங்கப்படும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் 4th ஷெட்யூலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கான ராஜ்யசபா இடங்கள் வந்து 18 இடங்கள். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த ADMK MLA CV சண்முகம் அவர்கள் முன்னாடியே மாநிலங்களவை எம்பியா இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து MLA பாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த மாநிலங்களவை பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 18 வந்து தேர்தல் நடைபெற இருக்கு. ஸோ இதற்கான எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை இன்டைரக்ட் எலெக்ஷன், மக்களால் டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எலெக்டட் எம்எல்ஏஸ். ஸோ எலெக்டட் எம்எல்ஏஸ் தான், அதாவது 234 MLAக்கள். ஸோ இவங்க தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பேசிஸில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாநிலங்களவை எம்பியை வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ இந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன். ஸோ மெஜாரிட்டி எந்த பார்ட்டி வந்து அதிக அளவில் வந்து MLAக்களை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவி மோஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ தாவேக்காவிலிருந்து ஒரு புதிதாக ஒரு மாநிலங்களவை எம்பி வந்து இதனால அவங்களுக்கு அந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சைப்ரஸ் 6 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியன் அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சைப்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சீல இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. ஸோ இங்கே அந்த நாட்டுடன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பம் போட்டிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள். ஸோ இதற்கான கூட்டு பணிக்குழு அமைப்பது தொடர்பாக இந்தியா சைப்ரஸ் இடையே 6 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி, புத்தாக்கம், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்காகவும் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ 5 ஆண்டுகளுக்கான அந்த பாதுகாப்பு செய்தி திட்டமும் இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குவாட் வெளியுறவு அமைச்சர் கூட்டம் அமெரிக்கா, ஜப்பான் பங்கேற்பது உறுதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3
இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ குவாட் அப்படிங்கிறது 4 நாடுகளினுடைய ஒரு கூட்டமைப்பு. ஸோ இந்தியா, ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா, இங்க வந்து ஆஸ்திரேலியா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. ஸோ இந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு, இது குவாட்ரிலேட்ரல் ஷேப்ல இருக்கிறதுனால தான் இதை வந்து குவாட் அப்படிங்கிற அமைப்பாக இதை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆண்டில் வந்து தலைமையை வகிக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் இந்த வருடத்தினுடைய அந்த கூட்டமைப்பு வந்து நடைபெற இருக்கு. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவு அமைச்சர்கள், அதாவது அமெரிக்கா ஜப்பானை சேர்ந்து அந்த வெளியுறவு அமைச்சர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்க இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2007ஆம் ஆண்டு இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா இந்தோ பெசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் அந்த ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதை நிகழாண்டு இந்த கூட்டமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து அந்த ஒரு பாதுகாப்பு, அமைதியை இந்த 4 நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடி வழங்குகிறது ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ சட்டம் 1934 படி தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் 47ல ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது ஆர்பிஐக்கு வரக்கூடிய சர்ப்ளஸ் மணி என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க 2018ஆம் ஆண்டு. பிமால் ஜெயின் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சர்ப்ளஸில் 5.5 to 6.5% என்ன பண்ணும் அப்படின்னா கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபரில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 5.5% to 6.5% என்ன பண்ணணும்னா இந்த சிஆர்பியில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போவாவது அந்த ஒரு பொருளாதார மந்த நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணணும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் மணி. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 2.69 லட்சம் கோடி வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2.87 லட்சம் கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6.7% வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் போர் பதட்டம் இருக்கிறதுனால அந்த கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய இறக்குமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த பொருளாதார நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இந்த கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபரில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சர்ப்ளஸ் வந்து வழங்கியிருக்காங்க.